பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன் உள்ள கடல் பகுதி 50 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. கடற்கரை நாழி கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடற்பரப்பில் தெரியும் பாசி படிந்த பாறைகள் மேல் ஏறி எந்தவித அச்சமும் இன்றி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். திருச்செந்தூரில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் ராமேஸ்வரத்தை நோக்கி படையெடுத்ததால் மானாமதுரை ரயில் நிலையம் நிரம்பி வழிந்தது. மத்திய பிரதேசத்திலிருந்து IRCTC மூலமாக பதிவு செய்து பாரத் குரு என்ற சுற்றுலா ரயில் மூலம் 1000க்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் ராமேஸ்வரத்தை நோக்கி செல்வதற்காக மானாமதுரை ரயில்வே நிலையத்தில் வந்து இறங்கினர். இதையடுத்து அவர்கள் மானாமதுரை ரயில்வே சந்திப்பிலிருந்து பேருந்துகள் மூலம் ராமேஸ்வரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.